அரசியல்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இயக்குனர் மு கலஞ்சயம் அவர்கள் வெளியேறி இருந்தார். அதற்கு பின் அவர் மௌனம் காத்திருந்தார். ஆனால் லோயலாமணி அவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோக்கள்லாம் சமீபத்தில் வெளியே இருந்தது. ஸோ அவர் தாவேக்கா போவார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கினாங்க. ஆனால் இப்போது இன்னொரு ட்விஸ்ட்டாக என்ன இருக்குன்னா, புதிய கட்சியை தொடங்க இருக்கார் கலஞ்சம் அப்படின்ற செய்திகள் இப்போ பரவ தொடங்கியிருக்கு. பல யூடியூப் சேனல்ஸ்களுக்கு அவரே ஃபோன் பண்ணி ஆதரவு கேட்டிருக்காரு அப்படின்ற செய்தி எல்லாம் பரவ தொடங்கியிருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கான்ற செய்திகள் பரவ தொடங்கியிருக்கு. எப்படி இது எல்லாம் உண்மையா எப்படி சார்? இல்லை, இது நான் விசாரித்த வரை கூட அப்படியான பேச்சு தான் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து விலகணும் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் வந்து நீண்ட இடைவெளி தான் இருக்காது. விலகின உடனே அடுத்த நாள் உங்களுக்கு தெரியுமே, தமிழக வாழ்வுரிமையிலே சேர்ந்துருவாங்க. தமிழக வாழ்வுரிமை கழகம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு திராவிட கட்சிகளோடு பார்த்திங்கன்னா போய் வந்து இணைஞ்சிருவாங்க. சரிங்களா? இதில் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தது காளியம்மாள் எதிர்பார்த்து தாவேக்கா. அது தாவேக்கால எதனால் உள்ள விடலன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீண்ட நாள் காத்திமுக போவாங்கன்னு திருப்பி வந்து நாம் தமிழுக்கு ஏதோ தூதுகிட்டு தான் தகவல். ஆனால் அதுவும் கூட நடக்காமல் அதுக்கப்புறம் வந்து சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை விலகிட்டான். அது மீண்டும் சேர்க்குறேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். விலகி போயிட்டாங்கன்னா திரும்ப மீண்டும் வந்து அவர் சேர்த்ததா சரித்திரமே கிடையாது. அப்போது காளியம்மாளும் அப்படி தான் வந்து ஒரு வழியாக வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் கேட்ட வரையும் என்னென்னா, இவர் தாவேக்கால போய் இணைவார்ன்ற மாதிரி தான் தகவல் முதல்ல இருந்தது. இப்போ என்ன சொன்னேன்னா, தாவேக்கால இணையில் ஆனால் வந்து தனிக்கட்சி மூடில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை டைரெக்டாக நேருக்கு நேராக அவங்கள ஃபோன் போட்டு கேட்டு அப்படி செய்தி நம்ம வெளியிடணும்னு அவசியம் இல்லை. சோர்சஸ் மூலமாக தெரிய வரும்போது அப்படி ஒரு சமிக்கை இருக்குது தனிக்கட்சின்ற மாதிரி. பட் அது முடிவாகி வரட்டும், பார்த்துக்கலாம், அப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஆனால் தாவேக்கால போய் இணையில் அது மட்டும். ஏன்னா தாவேக்கா தரப்பில் நமக்கு சில ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா தாவேக்கால வந்து அவர் இணையில். ஏன்னா சாரையாக போய் தாவேக்கால போய் இணையிற சூழ்நிலை வந்து அந்த கும்பலில் போய் 10-11 போயிட்டு அப்படி சேர்ற அந்த ஐடியா இல்லை. ஆனால் கான்டாக்ட்ஸ் மட்டும் இருக்குது, அது தெரியுது. தாவேக்கால இருக்கிற நபர்கள் வந்து டைரக்டு கலைஞர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க, அது இருக்குது. ஆனால் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து இது எந்த மாதிரி அப்ரோச்சுன்னு தெரியல. ஒருவேளை இவர் தனிக்கட்சி தொடங்கிறதுக்கு வந்து அவங்களே ஒரு போஸ்ட்டு அதெல்லாம் நடக்கல. கடந்த காலத்தில் வைகோவுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்த பல விஷயங்கள் இருக்குது. கடந்த காலத்தில் வைகோ வந்து திமுக விட்டு விலகி போகும்போது அதிமுக ஆட்சி. ஆனால் அவர் செங்குத்தாக புழக்கிறார் கட்சியை. மாவட்ட தலைவர்கள்லாம் பிரிகிறாங்க. ஒரு 16 மாவட்ட செயலர்கள் வராங்க. வந்து போகிற இடத்தெல்லாம் சாரையாக கூட்டம். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியா இல்லை. அன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் ஒதுக்குறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சிங்க, மீடியா எப்போ லைட்டிங் கொடுக்குதோ என்ன அப்போவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து கட்சியில் போய் சேரல. அதே மாதிரி தான் வைகோ இருக்க ஒரு பக்கம் ஒதுக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஆங்கிளில் எடுத்து காட்டினாங்க, கட்சி பிளவுபடுது. அப்போது மறைமுகமாக வந்து அதிமுகவோட அந்த சிக்னல் இருக்குது. அது மாதிரி இப்போ எனக்கு இதில் டவுட் இருக்குது. என் டவுட் இருந்ததுன்னா பெரும்பாலும் வந்து அது வந்து எனக்கு நம்பிக்கை ஃபெயிலியர் ஆனது கிடையாது. இல்லை தாவேக்கா வந்து ஒரு சிக்னல் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கலைஞத்துக்கு வந்து தனியாக நீங்கள் ஒரு கட்சி தொடங்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் இருக்கான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் நமக்கு யாரும் எதிரி கிடையாது, ஆனால் நண்பரும் கிடையாது. எதிரி கிடையாது, நண்பரும் கிடையாது. அப்படி தான் நான் இருக்கிறேன். தலைவராக இருந்தால் கூட நான் எந்த கட்சி தலைவர் நான் போய் தலைவரே அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டதும் கிடையாது. அந்த மாதிரி வந்து அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் வந்து தனிக்கட்சி அதுக்கான எண்ணத்தில் செயல்படுறாங்க, அது நல்லா தெரியுது. தமிழ் தேசிய யூடியூப் சேனலில் அப்ரோச் பண்ணார் அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனலில் மட்டுமே எல்லாரையும் வந்து நான் ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சு, அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியல. உண்மை இல்லைன்னா நம்ம உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லிடணும். அதுதான் கரெக்டாக இருக்கும், பேச கன்வே ஆகிறது சரியாக இருக்கும். சீமானவர்கள் வந்து அப்ரோச் பண்ணதாகவும் தகவல் இருக்குது. யார்கிட்ட வந்து களஞ்சியம் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணதா மாதிரி ஃபோன் பண்ணாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ரொம்ப கட்சிக்காக உழைச்சவங்க, ரொம்ப வந்து அவர் மீது வந்து அபரிதமான நம்பிக்கை வச்சவங்க மட்டும்தான் அவர் அப்ரோச் பண்ணுவார். ஒருத்தர் விலைக்கு போனது கூட எல்லாரையும் வந்து அப்ரோச் பண்ணுறது கிடையாது. போகிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனால் ஒரு கட்சிக்கு நீண்ட காலம் உழைச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறாங்க,
கருத்து வேற்றுமை வந்து அவரோட இல்லாமல் கூட இருக்கிற நபர்களோட, அதாவது சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முரண்பட்டுருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்னப்பா எதுப்பா பிரச்சனை சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அவர் வந்து கூப்பிட்டுக்கிற பழக்கம் உண்டு தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர் வந்து அப்ரோச் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அது வந்து யாரும் உறுதிப்படுத்தவே இல்லை. அதே மாதிரி ஏகலைவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணார், அவர் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் யோசிக்கும் போது அண்ணன் சீமானோட இருக்கிறவங்க இருக்காங்களே கூட அடுத்த நிலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியேஷனில் வந்து சரியாக இல்லை போல இருக்குது. இப்போது ஒரு மீடியேட்டராக இருந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து மாற்று கருத்து உள்ளவங்க இல்லை கருத்து வேற்றுமையில் விலகக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜாக சில பேர் இருக்கணும். அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வழக்கறிஞர் மாறினது, வழக்கறிஞர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைஞ்சது. ஸோ இப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மாற்று கருத்தோடு விலகிறவங்க இல்லை கருத்து வேற்றுமையில் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வந்து கொஞ்சம் மனக்கசப்பில் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி அப்ரோச் பண்ணி அண்ணங்கிட்ட கரெக்டான தகவல் கொடுத்து அந்த இணைக்கிறதுல ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுது, அப்படி தான் நான் எனக்கு தோணுது. ஆனால் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல. இந்த மாதிரி வெளியேறியாக்கள் ஈழத்தமிழ் அப்ரோச் பண்ணுறது, யூடியூப் சேனல்ஸ்களை தமிழ் தேசிய யூடியூப் சேனல் அப்ரோச் பண்ணுறதுல நான் தமிழை வீக் பண்ணுமே சார், ரொம்பவே வீக் பண்ணக்கூடிய ஒரு இல்லை. இவரை வந்து கலைஞர் வந்து எனக்கே நேரத்துக்கு ஒரு மீடியாவில் போய் பேசும்போது கலைஞங்க அகேன்ஸ்டாக பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், எதனால்? நான் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. எப்பவுமே நான் யாருக்கும் அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க கிடையாது. யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழியை போய் வந்து ஐடியாலஜி மேட்ச் ஆனால் மட்டும்தான் நான் பேசுவேன். எனக்கு தமிழ் தேசியத்தில் வந்து என் ஐடியாலஜி தமிழ் தேசியம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகும்போது நான் வந்து நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறோம், சீமானவர்களை சப்போர்ட் பண்ணுறோம். வேறு யாரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செய்யக்கூடியவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அகில இந்த அளவில் யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு அமைப்பை வந்து வலுவான ஒரு கட்டமைப்பை வந்து வச்சு வந்து ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிற மாதிரி இல்லை. ஒரு பொதுநல இயக்கம் வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சந்தையில் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம் சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்படல. ஒரு தேர்தல் அரசியலில், கல அரசியலில், தேர்தல் அரசியலில், மக்களுக்கான அரசியலில், நேரடி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அமைப்புனா அது நாம் தமிழ் மட்டும்தான், சீமான் மட்டும்தான் அது தலைமையேற்று செய்கிறார், வேறு யாரும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அமைப்பில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பில் அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து வரும் தான். அது ஒரு நீண்ட பயணத்தில் வந்து அரசியல் கட்சி பயணத்தில் ஒரு 16 ஆண்டு காலம் பயணிக்கும் போது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும் தான். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா கலந்து பேசி வந்து ஒரு தலைமை கீழே வந்துடணும், ஒரு தலைமையின் முடிவு கீழே வந்துடணும், அதுதான் நடக்கணும். ஆனால் இது கேன்சர் மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீண்ட காலம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வெளியேற மாதிரி இருக்காங்க. முத்துப்பாண்டி வெளியேறினதாக இருக்கட்டும், இப்போ இவர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கிறார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் கட்சி ஆரம்பித்ததான் இருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட காலமாக இருக்கிறவங்க இப்போ இடையில ஒருத்தர் வராங்க திருப்பி வெளியே போயிடறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீண்ட காலமாக இருக்கிறவங்க சரி நீ போறியா நீ போய்க்க, நீ போறியா நீ போய்க்க, நீ போறியா நீ போய்க்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு வகையில் அது வந்து பலவீனம் தான். ஆனால் அதனால வந்து நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிடும் சொல்ல முடியாது. சீமான் இருக்கிற வரைக்கும் அது வந்து அசைக்க முடியாது. புரியுது. வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் நாடி நரம்பு எலும்பு சதை அத்தனையும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இது ஒரு பிளவாயிடும், ஷேக் ஆகிடும் அப்படின்னு நினைக்கல. பட் இன்னொரு அமைப்பு ஒன்று உருவாகும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து லேசாக ஒரு சிராய்ப்பு ஏற்படுறது இயல்பு தான். இப்போ திமுக வந்து அதிமுக வந்தபோது ஒரு பெரிய வந்து ஒரு பிளவாயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வேறு எத்தனை கட்சிகள் வந்துச்சு. எம்ஜிஆர் இறந்த போதும் சரி, ஜெயலலிதா இறந்த பிறகு கூட தனித்தனி அமைப்பு வந்து கட்டணம் முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் முடியாமல் போயிடுச்சுல்ல. ஆளாளுக்கு ஒரு கட்சி வச்சுருந்தாங்க. திருநாவுக்கரசு ஒரு கட்சி வச்சுருந்தாரு, அதிமுக வந்து விலகினா அத்தனை அமைச்சரும் 10 கட்சி வச்சுருந்தாங்க, எதுவும் நிற்கல. அப்போது இங்கே வந்து பெரிய ஆளுமையாக இருந்தாருன்னா அது ஆளுமையை ப்ரூவ் பண்ணுறதை பொறுத்தது. இப்போ கலைஞர் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக தன்னை ப்ரூவ் பண்ணாருன்னா அப்போ வேணா வாய்ப்பு நிற்கலாம், சரிங்களா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் வந்து அது தொடங்கப்பட்டுச்சுன்னா அது நிற்காது. நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ சீமானுக்கு வந்து சமுதாய அடையாளம் கிடையாது, சாதி அடையாளம் கிடையாது. அந்த மாதிரி சாதி அடையாளம் இருக்கக்கூடாது. ஆனால் பட் இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இப்போ சில பேர் வந்து அரசியல் புரட்சிலாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
நாம் தமிழ் கட்சியில் சாதி இருக்கு. ஆமாம், சாதி வச்சு இப்போ எப்படி எனக்கு வந்து இப்போ இதை சொன்னால் என்ன சொன்னால் நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறேன் இந்த பார்வையில் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஏன் இவங்களே சொன்னாங்க எனக்கு இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற இந்த ஊடகம் நடத்துகிற பசங்களே 2 பேர் வந்து ஒரு ஆள் ஒருத்தர் நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல, எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் யார், பத்திரிகையாளர் அவர் வந்து பத்திரிகை ஆஃபீஸில் டீ விற்றுந்தாரா, யாரோ ஒரு விஷ்ணுவா ஏதோ ஒரு பையன் டீ கடையில் விஷ்ணு அது டீ கடையில் பத்திரிகையாளராக டீ கடை நடத்தினவரா ஏதோ கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அதெல்லாம் ஏன் இதெல்லாம் அனுப்பிடுவாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். என் கருத்தை பளிச்சுன்னு எப்போவுமே வெளிப்படையாக சொல்கிற பழக்கம். சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழுக்கம் இருக்குது. ஒன்று வெளியில் போனவங்க, கட்சியை விட்டு வெளியே போனவங்க அந்த புழுக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களா, அல்லது புதிய கட்சி வந்து அந்த புழுக்கத்தை ஏற்படுத்துதான்னு தெரியல. நான் சொல்கிற புதிய கட்சினா தாவேகா யாரோ பண்ணுறாங்க, அந்த புழுக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது சீமானுக்கு எதிராக பண்ணுறாங்க, நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்தி, அது சாதிய புழுக்கம் தான். அது சாதிய புழுக்கம். நாம் தமிழ் கட்சியில் அந்த மாதிரி விஷயம் சாதிய புழுக்கம், சாதிய புழுக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுது. கிரியேட் பண்ணுறது இல்லை, ஆனால் உருவாக்க ட்ரை உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம அதை அலர்ட் ஆகணும்ல. அந்த டைமில் நம்ம அலர்ட் ஆகணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து பார்த்தோன்னா தென் மாவட்டங்களை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு டீமு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க, அதுவும் ஏகலைவன் வந்து விலகின பிறகு அந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்டினா இவங்களெல்லாம் புறந்துடுறாங்கிற மாதிரி வெளிப்படையாக பேச தயங்குறாங்க தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த புழுக்கம் இருக்குது. இது யார் வேணால் நீங்கள் கேட்டுங்க, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்கிறவங்க கிடையாது. இதான் இருக்குல்ல, அறிவார்ந்த இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குல்ல, கேட்டுங்க. உள்ளுக்குள்ளே அந்த புழுக்கத்தை வந்து ஏற்பட்டது உண்மை. சார், இந்த மாதிரி சூழ்நிலை போட்டிருக்கும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு கலைஞர் அவர்கள் சென்றதாகவும் அங்கே சிங்கள ராணுவம் அவரை சிறப்பிச்சிருச்சு. வேல்முருகன் திருமாவளவன் தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அதற்கு பின் ஈழத்தமிழர்களே என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கலை, அவர் வந்து அவர் பேரை வளர்த்துக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரப்பியிருந்தாங்க. சீமான் அவர்களுக்கும் இவர் ஆல்ரெடி ஈழத்தமிழர்களை அப்ரோச் பண்ணுறாரு, அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. இவ்வளோ நாட்கள் இதை வளர வேண்டிய தேவையே வந்து அப்பயே செட் ஆகலன்னா கட்சி விட்டு நீக்கியிருக்கலாம்ல. இல்லை, இப்போது சீமான் வந்து யார் நீக்கியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள்? யாரே நிற்கலாம். அதாவது ஒரு பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில் இந்த பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி வந்து ஈடுபடுறவங்கள அவங்கள தான் வந்து நீக்கியிருக்கிற தவிர, ஒரு முன்னணி நிர்வாகிகள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் நீக்கிறது கிடையாது. அவங்களாம் வந்து முரண்பட்டு விலகும் போது பார்த்தீங்கன்னா விலகிக்க அப்படி அந்த அப்ரோச் தான் இருந்திருக்க தவிர, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது வந்து பழி சொல்லி குற்றம் சுமத்தி நீக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நீக்கப்பட்டவங்களாம் யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஏதாவது வந்து கிரிமினல் குற்றங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகிகள் வந்து மாற்று கருத்துல தான் இருந்ததுன்னா, அது சீமான் அவர்கிட்ட வந்து வெளிப்படையாக பல முறை பேச முடியும், வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கெல்லாம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியேறும் போது சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் பாருங்களேன், சொத்தையான காரணங்களாக இருக்கா இல்லையா? தனிநபர் விமர்சனங்கள் பண்ணுறாங்க. யார் வந்து யாரை பண்ணாங்க? சீமான் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அது கலைஞர் சொன்னது ஏதாவது புரியுதா சார்? தனிநபர் விமர்சனம் சொல்கிறாரு. தனிநபர் விமர்சனம்னா நான் 2 வகையில் நான் புரிஞ்சுக்கிறேன். என் அறிவுக்கு நான் 2 வகையில் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, தனிநபர் விமர்சனம் சீமான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரில் வந்து மேடையில் இருந்து தனி விமர்சனம் பண்ணுறாருன்னு அதை எடுத்துக்கிறதா, அல்லது இவரை யாராவது தனி விமர்சனம், தனி மனித விமர்சனம் அந்த கட்சிக்குள்ளே பண்ணுவாங்க, பேசுவாங்க இல்லையா, கட்சிக்குள்ளே லாபியில் வந்து சில நேரம் பேசுகிறது தான், அந்த மாதிரி யாராவது விமர்சனம், தனிநபர் விமர்சனம் இவரை பண்ணது சொல்கிறாங்களா, இவரை யாராவது பண்ணிட்டாங்க தனி மனித விமர்சனம் பண்ணாங்கன்னா அப்படி எதுவும் வரவே இல்லை. செய்தி ஊடகங்கள் ஏதாவது களஞ்சியத்தை ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணாமல் செய்தி வந்ததா? இல்லை. அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு வேளை நடந்துதா, அல்லது சீமான் அவர்கள் வந்து தனி மனித விமர்சனம் பண்ண சொல்கிறதா, இல்லை இன்னொன்று கூட நான் நேற்று ஒரு நண்பர் சொன்னார், சாட்டை துரைமுருகன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, விஜய் வந்து அவர் ரொம்ப ஓவராக பேசிட்டாரு, அதனால தான் வந்து ஓட்டு போயிடுச்சு. விஜய் புகழ்ந்து பேசியிருந்தாருன்னா ஓட்டு வந்துட்டு இருக்குமா சார்? இது என்ன லாஜிக் இது? இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து விஜய் வந்து ஆதரித்து வீடியோ போடுறார் சார் எலெக்ஷன் டைமில். அப்போ வந்து என்ன செய்வாங்க, வந்து தாவேக்கலருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நாம் தமிழ் ஓட்டு போட்டுலாம் சொல்லி ஓட்டு போடுவாங்களா? என்ன கேட்டால் விஜய் வந்து எதிர்த்து பேசுகிறதுனால தான் இந்த வாக்குகள் 4% நின்றுது. இன்றைக்கி ஏன் வந்து ஆளுங்க அதிமுகவும் திமுகவும் விஜயை வந்து எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவதூறான பேசுகிறாங்க, அல்லது தனி மனித விமர்சனம்லாம் எதனால் பண்ணுறாங்கன்னா, அந்த கல்ட்டு பிம்பத்தை உடைக்கிறாங்க, அந்த கவர்ச்சி பிம்பத்தை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உடையுமான்னு தெரியல.
அதாவது அந்தக்கா வந்து ஒரு என்ன சொல்கிறது கேட்டால் இப்போ வந்து அதுதான் நான் உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒரு பளிச்சுன்னு ஒரு சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை போகிறவங்களாம் திரும்பி திரும்பி பார்த்துனே போவாங்க சார். அதே வந்து அது வந்து பல தூசி படிஞ்சிருச்சு, இல்லை ஒட்டடை படிஞ்சிருச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காயிடுச்சு, இல்லை ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. புரியுது. ஸோ இது வந்து ஒரு இந்த கல்ட்டு டேமேஜ் பண்ணுறதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் வந்து பார்த்தா தனி மனித விமர்சனன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் காரணம் சொன்னால் அது கலைஞர் வந்து கரெக்டாக சொல்லலை. இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தார்ல அவர் விலகும்போது, இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகளே இன்னொரு நிர்வாகிகளை வந்து விமர்சிக்கிறாங்க, ஏகலைவன் அவர்களை விமர்சிச்சதை குறிப்பிட்டு காட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எங்கே சார் சொல்லணும், இதையும் கூட எங்கே சொல்லணும்? சீமான் இப்போ சீமான் வந்து ஏகலைவனை விமர்சனம் பண்ணார் சார், எடுத்து காட்டுங்க சார். ஏதாச்சும் சீமான் வந்து ஏகலைவனை வந்து விமர்சனம் பண்ணதை காட்டுங்க. இல்லை சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் விமர்சனம் பண்ணதை காட்டுங்க. சீமான் யாரெல்லாம் கட்சி விட்டு வெளியில் போயிருக்காங்களா, சீமான் ஒரு வார்த்தை பேசுறதை காட்டுங்க. ஒரே ஒரு வார்த்தை, காளியம்மனாக இருக்கட்டும், யார் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை சீமான் வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறவாக பேசுகிற மாதிரி ஒன்று எடுத்து காட்டுங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில குவாலிட்டி சீமான்கிட்ட வந்து நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். நான் இதுவரையிலும் சீமான் வந்து ஏன் நேற்று போன வந்து கலைஞர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கலைஞர் மாதிரி வந்து பல ஊடகங்களில் பேசுகிறாரு. சீமான் வந்து இது வரைக்கும் எந்த ஊடகத்தையும் இது வரைக்கும் பேசவே இல்லை. பேசியிருந்தால் எல்லாருக்கும் ஒரு தகவல் போகும்ல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சமாதானப்படுத்துறதுக்காக வந்து ஃபோன் பண்ணார். யார் மூலமாக ஃபோன் பண்ணாருன்னா ஏகலைவன் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ கலைஞருக்கு கூட தொடர்பில் போனாருன்னு சொல்கிறாங்க. அது உறுதியாக தெரியுது. ஸோ யாராவது அந்த கட்சியில் இருக்கிற அடுத்த நிலையில் இருக்கிறவங்க யாராவது சொன்னால் தான் தெரியும். அதனால் வந்து யாரையும் வந்து சீமான் வந்து தனி மனித சீமான் வந்து பண்ணார். உள்ளுக்குள்ளே லாபியில் வந்து நடக்கும் சார். இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகளை சகஜம் சார். இது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ கலைஞர் உட்காந்துருக்கும் போது ஒரு பெரிய லாபியெல்லாம் உட்காந்துருப்பாங்களாம். இவர் வருவாராம், யார் நேரு வருவாராம். உள்ள நேரு வரும்போது வந்து பக்கத்தில் வந்து பேசும்போது கலைஞர்கிட்ட காது போடவே சொல்லுவாங்களாம், இந்த பாருங்கள் ஒரு மலையை முழுங்கினவர் வராரு. இது மலைக்கோட்டை இது எப்பா. அப்போது கலைஞர் கேட்பார், என்னப்பா மலைக்கோட்டையில் பாதி இருக்கா இல்லையாப்பா, பாதி காணுன்னு சொல்கிறாங்க மலைக்கோட்டையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த லாபிக்கலில் பேசுகிறது இருக்குல்ல, அது எல்லா கட்சியிலும் உண்டு. அந்தந்த கட்சிக்கு ஸ்டைலுக்கு உண்டு. அங்கே கொள்ளையடிக்கிறதை பற்றி பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேடை பேச்சுக்களில் நான் இப்படி பேசணும் அப்படி பேச ஏதோ ஒன்று. இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தாலே கருத்து வேற்றுமை, ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் கருத்து வேற்றுமை வராது. அது முதல்ல புரிஞ்சிக்கணும். எப்படி ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருந்தாருன்னா கருத்து வருது. 2 பேர் வந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும். 2 பேரில் 3 பேர் வந்து 4 பேர் 5 பேர் 10 பேர்னா அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உள்வாங்கணும்னா அவ்வளோதான், கதைக்காகாது. புரியுது. எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கணும், எல்லாத்தையும் நம்ம மூளைக்கு அமிச்சிட்டோம், காதில் வாங்கி மூளைக்கு அமிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு, வரவே காலியாயிடும். அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அந்த டீஸ் பண்ணுறது ஒரு ஒரு கட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே இணக்கமாக அப்படியே அந்யோன்யமாக இருந்துருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு அமைப்புலலாம் சான்ஸே கிடையாது. அதுவும் ஜனநாயக அமைப்புலலாம் சான்ஸே கிடையாது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் பேசுவாங்க, பின்னாடி ஒரு வார்த்தை பேசுவாங்க. அது இது காலப்போக்கில் அது என்ன ஆகுன்னு கேட்டால் கேன்சர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சாதி அடிப்படையில் அது ஒரு அணி சேர்ற மாதிரி ஆகிடும். அப்படியே இருந்து போயிடும். என்னை கேட்டால் இது வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் வந்து யாரையும் வந்து சாதி அடிப்படையில் அப்ரோச் பண்ண மாதிரியோ அல்லது வந்து வன்மத்தோடு திட்டினா மாதிரியோ கோவம் வந்தால் ஆடியோ நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் யாரையும் வந்து கட்சியை விட்டு வெளியில் போனவங்களையும் யாரும் வந்து இகழ்ந்து பேசினதா எனக்கு இது வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி எதுவும் காணொலியும் கிடையாது இது வரைக்கும். அந்த மாதிரி ஆதாரம் எதுவும் கிடையாது. வெளியில் போனவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சீமானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் அல்லது வந்து கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், அந்த அண்ணன்ற மரியாதையில் தான் இன்றைக்கும் நடந்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அதில் இல்லை. ஓரளவு கூட இருக்கிற நபர்கள் வந்து அது வந்து கலைஞர் வெளிப்படையாக வந்து பேசினா தான் தெரியும் அதுக்கு என்ன மீனிங். தனி மனித விமர்சனங்கள் பண்ணுறாங்க. நீங்களே சொல்கிறீங்க மாண்பு பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பக்கம் மாண்பு ஏன்னா தனி மனிதனுக்கு மாண்பு பார்க்குறாரு, தனிப்பட்ட தலைவருக்கு மாண்பு பார்க்குறாரு, அது மானங்கட்ட மாண்புன்றீங்க. இன்னொரு பக்கம் தனி மனித விமர்சனம் பண்ணுறாங்கன்றீங்க. யாரை சொல்கிறீங்க? சீமானை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்கிறீங்க? யார் வந்து யார் தனி மனிதன்? அது வந்து கிளாரிட்டி ஒன்றும் இல்லை. வெளியில் நீங்கள் போகிறன்றதுனாலே நீங்கள் வந்து ஒன்று இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. கிளியராக சொல்லுங்கள் யார் வந்து யாரை விமர்சனம் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதே சமயத்தில் யாரும் விலகி போயிட்டாங்கன்னா அவங்க 2ஆம் கட்டத்தில் இருக்கிற இந்த ஊடகத்தில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. அது நடக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஊடகங்களில் பேசும்போது இந்த ஊடகம் கூட சில நேரத்தில் நான் ஆபத்தாகிடுது.
வெளியில் போகிறவங்கள வந்து நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்துருக்குறாங்க, விலகி போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. எனக்கு முதல்ல அதே நபர்களோட இந்த கட்சியை விட்டு இன்னும் ஒரு நுணுக்கமாக ஒன்று சொல்கிறேன். இந்த கட்சியை விட்டு விலகி போகிறாங்கல்ல, வெளியில் போயிடறாங்கல்ல, அவங்க இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துறாங்கல்ல, அவங்களோட டிபேட்டுக்கு போகிறதே தப்பு என்ன கேட்டால். ஏன் எதனால்? அது வந்து சரியாக இருக்காது. அது வந்து அது என்னவோ எனக்கு பிடிக்கல. இப்போது ஜெகதீச பாண்டியன் இருக்கிறாரு, அவர் விசுவாசமாக இருந்தார் இருந்த வரைக்கும். அப்புறம் திடீர்னு வந்து கிளம்பி வந்து அவர் வந்து தாவேக்கப்பட அவர் அவருடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க சார்பில் வந்து டிபேட் மக்கள் மன்றத்துக்கு வராரு. இடும்பாவனம் கார்த்திகை அங்கே போகிறார். அங்கே போய் வந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடுக்கிற மாதிரி இருக்குது. அது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு இலக்காரம். என்ன தான் தனி இன்னொரு கட்சிக்கு போனாலும் சீமான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன்ற அந்த முறையில் தான் அவர் பேசுவார். யார்? ஜெகதீச பாண்டியன் சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட தப்பாக இது வரைக்கும் சீமான் வந்து பேசுனதே இல்லை. ஆனால் இந்த டிபேட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து வருது இல்லை, அதை தவிர்த்துக்கணுன்ற நான் சும்மா அந்த மீடியா அந்த டிபேட்டுக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ரிகேட் பண்ணணும். முதல்ல அது வந்து எதுக்கு எங்கே போகணும், யார் கூட டிபேட் பண்ணணுன்றதெல்லாம் முடிவு பண்ணணும். நான் அந்த விஷயத்தில் ரொம்ப எனக்கு விருப்பமே இல்லை. நான்லாம் எங்கேயாவது போயிருக்கேன் எந்த டிபேட்டுக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளை வர வச்சுட்டு அவங்க வந்து டிஆர்பி அது வியாபாரத்துக்காக பண்ண வேண்டியது நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் வியாபாரத்துக்காக ஊடகம் நடத்துகிறாங்க. ஆனால் வந்து ஒரு டீம் வர வச்சுட்டு இன்னொரு டீம் அங்கே வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம், கேலிக்கின்ற பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், செருப்பு தூக்கி வீசுறதுக்கு ஒரு கூட்டம், இப்படி தான் வர வைக்கிறானுங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அதில் முதல்ல இந்த நாம் தமிழில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் போகக்கூடாது. சாட்டைக்கு வந்து ஒரு கல்ட்டு இருந்துச்சு. இந்த டிபேட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு தான் இல்லையா? இந்த டிபேட்டில் போன பிறகு சொல்கிறேன். சாட்டைக்கு எலெக்ஷன் டைமில் போனார், இப்போ அவர் போகிறதில்ல. சார் சாட்டை வந்து இப்போ போகிறாரா? இல்லை. ஆனால் வந்து இடும்பாவனம் கார்த்திகை இதை வந்து செக்ரிகேட் பண்ண முதல்ல செலெக்ஷனாக எடுங்கண்ணே. டிபேட்டிங் எல்லாத்துலையும் டிபேட்டில் போய் உட்காந்துட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாள் தம்பி இருப்பார். சரி அப்படியே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அறிவார்ந்து பேசுகிறதுக்கு அங்கே வேலை கிடையாது. என்ன கச்சா மிச்சான்னு கத்துறாங்களும் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை. என்ன நியாயம்? என்ன அந்த டிபேட்டு? இப்போ வன்னியரசு அதே டிபேட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பேசினார். யார்? விஜய் அவர்கள் லைலாமணிக்கிட்ட சண்டையே போட்டார். நீங்கள் லைலாமணியும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே எல்லாம் கொஞ்சம் நாள் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே 2 மாதத்தில் அவ்வளோ பேசுனார் வன்னியரசு. அப்புறம் என்ன அது இது இருக்குது டிபேட்டு சொல்லுங்கள்? எதுக்கு அதில் போய் உட்காரணும்? அதுக்கு ஊடகத்தை பேசலாமே. தம்பி இடும்பாவனம் கார்த்திகை தனியாக ஒரு சேனல் இருக்குது, அதில் பேசிட்டு போகலாமே. எதுக்கு அந்த டிபேட்டை போய் உட்காந்துட்டு ஏற்கனவே இங்கே நம்ம கூட இருந்து தோல் நின்ற நபரை போயிட்டு அங்கே போய் மோதுறது எதுக்கு? அவர் வந்து சவால் வர்றது, இங்கே சவால் அது ரொம்ப சில்லறத்தனமாக இல்லாது இல்லை. போனோன்னா ஒன்று பெருசாக வந்து போகணும். நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளை துவச்சி போகிறதுக்காக அப்போ போகலாம், அப்போ போகணும். இப்போ நாஞ்சில் சம்பத் இருக்காருன்னா அங்கே வந்து உட்காராங்க. ஆனால் யார் அங்கே வந்து உட்கார கேட்டால் ஜெகதீச பாண்டியன் யார் கேட்டால் ஏற்கனவே நம்ம இங்கே இருந்தவர். இன்றைக்கும் வந்து சீமான் அவர்களை வந்து அண்ணன் சொல்லி அழைக்கக்கூடியவர் தான் இன்றைக்கும். அவங்களோட எதுக்குன்னு கேட்குறேன். புரியுது. அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக போகிறாங்க. அந்த தேவை என்னன்றது அவருக்கு தான் தெரியும். தேவைக்கு போகலாம், அல்லது வந்து இதே மாதிரி இந்த மனக்காழ்ப்பில் போகலாம், காழ்ப்புணர்ச்சியில் கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்கு விலகி போயிட்டாங்க. ஆனால் அந்த அண்ணன்ற அந்த மரியாதை பழகுறாங்கன்னா அங்கே போய் அவங்கள போயிட்டு அங்ககிட்ட போய் வந்து இந்த டிபேட்டில் சண்டை போடுறது அது அவசியம் பண்ணுறது. கட்சி விட்டு விலகி போனவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீமான் எப்படி என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு? சீமான் எப்படி அவங்கள பற்றி பேசவும் மாட்டார், அவங்கள திட்டவும் மாட்டார். அவர் வரணும், அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.